நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 93வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பாசமுத்திரத்திலிருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கருப்பசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 23 வயது வாலிபர் 2014 அந்த காலகட்டத்தில் இரவு வேலையை முடித்துவிட்டு தனியாக வீடு திரும்பும்போது அவருக்கு நடைபெற்ற ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 93வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக நம்ம இது போன்ற அமானுஷமான திகில் சம்பவத்தை தாங்க நம்ம பதிவிட்டுட்டு வரோம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம் சேனலை மேலும் வளர்த்தெடுப்பதற்கு உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற அமானுஷமான த்ரில்லிங் ஹாரர் ஸ்டோரி எதுவும் இருந்துச்சுன்னா, மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாம். கட்டாயம் நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாம் இன்னைக்குள்ள அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் அம்பாசமுத்திரத்திலிருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கருப்பசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 23 வயது வாலிபருக்கு தாங்க 2014 அந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. யார் இந்த கருப்பசாமி, இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு இவர் வீட்டுக்கு ஒத்தப்புள்ள தாங்க. இவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. 2 பேருமே கூலி தொழிலாளியாக தான் இருந்து வராங்க. இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும். அதாவது குடும்ப கஷ்டத்தின் காரணமாக கருப்பசாமி அவர் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுறாருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க அப்பா நல்ல முறையில் வேலை பார்த்தாலும் கை நிறையா காசு ஏதாவது சம்பளம் வாங்கினாலுமே கூட அவர் பாதியை தன் குடி தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் நல்லா தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு. அதனால் குடும்ப சுமையை இந்த கருப்பசாமியும் சிறு வயதிலேயே சுமக்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் சின்ன வயசுல இருந்தே இவர் படிப்பை நிப்பாட்டிட்டு பக்கத்து கிராமத்தில் உள்ள தனது ஒரு நண்பருடன் சேர்ந்து எலக்ட்ரீஷியன் வேலை, பிளம்பர் வேலை இது போன்ற வேலைகளுக்கு ஒரு மேஸ்திரி மூலியமாக வேலைக்கு போவது வழக்கம்ங்க. இப்படித்தான் அந்த 2014 அந்த காலகட்டத்தில் இந்த கருப்பசாமி பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இது போன்ற வேலைகளுக்கு போய் வராருங்க. அப்போ நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நேரமாக இருந்து வருதுங்க. அதாவது இந்த புது வீடுகள் கிரகப்பிரவேசம், பால் காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற கிரகப்பிரவேசங்கள் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய காரணங்களால் எல்லா வேலைகளையும், பிளம்பர் வேலையும் எலக்ட்ரீஷியன் வேலையும் கொஞ்சம் நெருக்கடியாக முடிச்சு தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பக்கத்து கிராமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இவருடைய ஃப்ரெண்டு, நண்பர், அவருடைய பேர் சிவாங்க. இப்போ இந்த கருப்பசாமி, அந்த சிவா கருப்பசாமிகிட்ட டூ வீலர் இருக்குது. அந்த டூ வீலரில் தான் சிவாவை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த 30 கிலோமீட்டர் அவங்க கிராமத்திலேருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள அந்த மேஸ்திரி மூலியமாக ஆங்காங்கே அது அம்பாசமுத்திரம் ஒரு நல்ல டவுனுங்க. அந்த டவுன் ஏரியாக்களில் பிளம்பர், எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போய் வருவது வழக்கம். இது போன்ற இந்த கிரகப்பிரவேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இரவு பகல் பாராது கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்க எவ்வளோக்கோளோ வேலை பார்க்காங்களோ அவ்வளோக்கவ்வளோ இவங்களுக்கு கூலி சம்பளம் எல்லாமே கொடுத்தாலும் கூட கொஞ்சம் அதிகப்படியான வேலை இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் 4-5 வீடுகள் தொடர்ச்சியாக பால் காய்ச்சி வீடு இருக்கக்கூடிய காரணத்தினால 4-5 வீடுகளை உடனுக்குடன் முடித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரி கட்டளை இட்டுறாரு. அந்த மேஸ்திரி கீழே 10-12 பசங்க வேலை பார்த்தாலும் இவங்க 2 பேரும் அது போல தாங்க வேலைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒவ்வொரு நாளும் வேலையை முடிச்சு வர, மற்ற நாட்களில் எப்படியும் மாலை நேரத்தில் ஒரு 6-7 மணிக்கு வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னா 8 மணிக்கு வீடு சேர்ந்துருவாங்க. 2 நண்பர்களே ஆங்காங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய காரணங்களால் சீக்கிரம் இவங்க வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு நாளும் ரொம்ப தாமதமாயிருது. ஒரு நாள் 11 மணி ஆனால் ஒரு நாள் 10:30 ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணிக்கு கூட இவங்க வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்து வருதுங்க. இப்படித்தான் அந்த 2014 அந்த காலகட்டத்தில் அந்த கருப்பசாமிக்கும் சிவா அவர் நண்பருக்கும் இது போன்று தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்கள் 12-1 மணிக்கிட்டே போன ஒரு காரணத்தினால இன்று நான் ஒரு 10-10:30 கிளம்பிடுறேன் என்னாச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு சொல்லி கருப்பசாமியும் சிவாவும் அந்த மேஸ்திரிகிட்ட சொல்லும். மேஸ்திரியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். காரணம் என்னென்னா, சரி பசங்க நாளைக்கு வாரேன், வெள்ளனே வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் மேற்கொண்டு இவங்க வீட்டுக்கு போனால் தான், ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு வேலைக்கு வர முடியும், ஏற்கனவே சோர்வாக இருக்குங்க, 4-5 நாட்கள் இது போன்று அயராது உழைக்கக்கூடிய காரணத்தினால சீக்கிரம் போட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. எங்கேருந்து, அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள ஊருக்கு இவங்க வந்துடணும். அதாவது இவருடைய நண்பர் சிவாவுக்கு ஊர் 20 கிலோமீட்டரில் அவர் ஊர் வந்துடுதுங்க. அதற்கப்புறம் அவரை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோமீட்டர் வந்தால் தாங்க கருப்பசாமி அவருடைய கிராமத்தை நோக்கி வர முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் ஒரு 10:30 கிட்ட எல்லாம் கிளம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
அன்று ஒரு வெள்ளிக்கிழமை இரவு இப்படி தாங்க கிளம்பி வரும்போது வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு 10-20 கிலோமீட்டர் நல்ல முறையில் வந்துட்டாங்க. வந்தாலும் வந்து அவருடைய நண்பர் சிவாவை வந்து அவங்க ஊர் எல்லைப்புறத்தில் நிப்பாட்டிட்டு, சரி நீ பார்த்து போமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நடந்து போயிருங்க, ஊருக்குள்ளே நடந்து போனால் சிவாவின் வீடு வந்துடுதுங்க. காரணம் என்னென்னா, இன்னும் எடுத்தெறிஞ்சு வந்து இங்கேயே வந்து விட்டுட்டு அவருக்கும் கொஞ்சம் லேட் ஆயிருமே அப்படிங்கக்கூடிய காரணத்தினால, சிவா நான் பார்த்து போகிறேன் நீங்கள் போமாப்ல அப்படின்னு சொல்லி கருப்பசாமியை வழி அனுப்பி வைக்கிறாரு. கருப்பசாமியை வழி அனுப்பி வைக்கும்போது எப்பயும் போல தான் சொல்லி அனுப்புகிறாங்க. மெதுவாக போமாப்ல, யார் சிவா வந்து கருப்பசாமியிடம் சொல்கிறாரு. மெதுவாக போமாப்ல, கொஞ்சம் விரட்டியெல்லாம் போக வேண்டாம், என்னவோ அவசரத்துக்கு வேகமாக வந்துட்டோம், இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு அபாயகரமான டேர்னிங்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து போகணும்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள அந்த சிவாவுக்கு வந்து எல்லா விவரங்கள் ஓரளவுக்கு தெரியுங்க. ஆனால் கருப்பசாமிக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, அவரை சிவாவை இறக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது வந்து ஒரு அபாயகரமான ஒரு வளைவு ஒன்று உள்ளதுங்க. அந்த வளைவை ஒட்டி இன்னொரு சின்ன கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாலம், குறுகிய பாதை ஒன்று உள்ளதுங்க. அந்த பகுதியிலேருந்து பெரும்பாலும் விபத்து நடக்குங்க. அந்த சின்ன கிராமத்திலேருந்து வெளியில் வரும்போது, இந்த அபாயகரமான வளைவிலேருந்து வரும்போது வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்து பல உயிர்கள் அங்கே வந்து இழப்பாகி போயிருக்கு. மேற்கொண்டு வந்து நிறையா வந்து விபத்துக்கள் நடந்த ஒரு காரணத்தினால நம்ம பார்த்து எச்சரிக்கையாக தான் போகணும்னு சொல்லி கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு மெதுவாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த சிவாவை இறக்கி விட்டுட்டு அந்த 2 கிலோமீட்டர் தூரம் போகும்போது, அந்த டேர்னிங் கிட்ட போகும்போது கொஞ்சம் மெதுவாக தாங்க போகிறாரு. போகும்போது எதர்ச்சியாக வந்து அந்த சின்ன டேர்னிங் கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி போய் ஒரு சின்ன தெரு மாதிரி போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு பாதை மாதிரி. அந்த பாதை கிட்ட உள்ள அந்த பாலத்தை அப்படியே எதர்ச்சியாக வந்து ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே வரும்போதே அப்படியே அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு வராருங்க யார், கருப்பசாமி. அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது வந்து அந்த பாலத்தில் வந்து யாரோ ஒரு நபர் உட்கார்ந்துருப்பது போல் வந்து கருப்பசாமிக்கு வந்து தெளிவாக தெரியுது. இந்நேரத்துக்கு யாருங்க உட்காந்துருப்பாங்க, ஏன்னா இது கிராமம் பகுதியாக இருந்தாலும் கூட, செல்லக்கூடிய துணைச்சாலையாக இருந்தாலும் கூட, இந்நேரத்துக்கு இங்கே வந்து யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டத்தட்ட அங்கேருந்து வரும்போது வந்து 10:30 கிளம்புனாலும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 11 மணி 11:15 தாங்க இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. ஒத்தைக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இவர் இந்நேரத்துக்கு அந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் வாகனங்கள் எதுவுமே வரலங்க. நல்ல ரோடு தான், கொஞ்சம் ரசான ரோடு தான், அடிக்கடி வண்டி போகக்கூடிய ரோடு தான். ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு வந்து எந்த ஒரு வாகனமுமே அங்கே கூடி வரல. இவர் வந்து அப்படியே ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே மெதுவாக தான் போகிறாருங்க. மெதுவாக போகும்போது அந்த டேர்னிங் கிட்ட வரும்போதே அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு நபர் இருப்பது போல் தெரியுது. கொஞ்சம் அப்படியே நெருங்கி வர அப்படியே மறுபடியும் லேசாக அப்படியே வலது பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு பெண்மணி இருப்பது போல் தெரிஞ்சிருக்குதுங்க. யாருக்கு, கருப்பசாமிக்கு ஒரு பெண்மணி அந்த பாலத்தில் இருப்பது போல் தெரிஞ்சிருக்கு. என்னடா ஆம்பளை மாதிரி இருந்துச்சு, இப்போ பொம்பளை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி ஆகிடுறாருங்க. கரெக்டாக நெத்தி நேர்கோட்டில் போனது மாதிரி போகும்போது வந்து அப்படியே வலது பக்கம் லேசாக ஏறெடுத்து இப்படி பார்க்குறதாங்க ஒரு நபர், ஆண் நபர் மாதிரி மறுபடி தெரியுது. எந்திரிச்சு நெளிச்சு விடுற மாதிரி, அப்படி ஒரு சோம்பல் முறிச்சா ஒரு நபர் எப்படி நெளிச்சு விடுவாங்க, அதுபோல் கையை மேலதுக்கு அப்படி நெளிச்சு விடுற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது வந்து இவருக்கு பேரச்சம். காரணம் என்னென்னா, இவரே விடவடத்து போயிட்டார், திகிலாய் போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நபர் நெளிச்சு விடும்போது கழுத்தே இல்லைங்க, தலையே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. இவர் நம்ம பார்த்தது உண்மைதானா பொய்யா அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி அப்படியே ரன்னிங்லேயே போய்கிட்டே இருக்கும்போது வந்து சைடு மரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாருங்க. ஆமாங்க, இவர் பார்த்தது உண்மைதான். ஒரு ஆணின் உருவம் அங்கே வந்து நிற்கிது அந்த பாலத்துக்கிட்ட வந்து தலையே இல்லாத ஒரு ஆண் உருவம் இருப்பது போல் இருக்குது. இதை பார்த்தது மிரண்டு விட்டார். அப்படியே சைடு மரரை வச்சா கண்ணு வாங்காமல் வந்து ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்காருங்க. மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கார். மெதுவாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அழுகுரல் சத்தம், ஒரு ஆண்மகனின் கோர அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம் மாதிரி ஒரு வித்தியாசம் மாதிரி எப்படி கேட்குது. என்னடா இப்படி பல குரல்கள் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திகில் அடித்து போய் தன்னால் மிரண்டு போய் அவர் ஊரை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்காருங்க. ஊர் எல்லைக்கிட்ட போகும்போது வந்து, அதாவது இவர் ஊரும் வந்து ஒரு சின்ன குறுகிய சாலை மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சுடுகாட்டை எல்லாம் கழிச்சு தாங்க போத மாதிரி இருக்கும். அந்த சுடுகாட்டை கழிக்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊருக்கிட்ட நெருங்கும்போது சுடுகாடு அவுட்ரு பகுதியில் இருக்குதுங்க. அந்த அவுட்ரு பகுதியிலே வந்து அதே தலையில்லாத ஒரு ஆண்மகன் நிற்பது போல் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்குதுங்க. ஏன்னா ரோட்டடியில் நிற்பது போல் தெரியும். இவர் மிரண்டு போயிட்டார். என்னடா இது இன்னைக்கு இப்படி வந்து சிக்கிக்கிட்டமேன்னு சொல்லி கருப்பசாமி மிரண்டு போய் பயத்தின் உச்சிக்கே போயிட்டாருங்க. தன்னால் தனது குலதெய்வமான 5 வீட்டு நாராயணன் அப்படிங்கிறது சாமி தான் அவங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சித்தர் வகையறா மாதிரி தாங்க, ஒரு முன்னோர் வழிபாடு தாங்க. அந்த 5 வீட்டு நாராயணசாமி பேரை வந்து நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் சத்தமாக உச்சரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு வழியாக வந்து ஊருக்குள்ளே வந்து வீட்டையும் வந்து அடைஞ்சிட்டார். வீட்டை அடையும் போது தன்னால் கைகாலெல்லாம் விடு நடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நடுக்கம் கொடுத்துருச்சு. நடுங்கிக்கிட்டே கதவை தட்டிக்கிட்டே இருக்காருங்க. தட்டி அம்மா கதவை தரங்க அப்படிங்காரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து நல்லா ஃபுல் போதையில் நல்லா வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா படபடன்னு எந்திரிச்சு என்னடா புள்ள எப்படி தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இன்னைக்கு லேட்டாக வரையான்னு சொல்லிட்டு கதவை திறக்கும்போது வந்து அப்படியே மிரண்டு போயிருச்சு அவங்க அம்மா. அவங்க காரணம் என்னென்னா, பையன் நடுன்னு நடுங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் பையனுக்கு கொஞ்சம் தள்ளி
ஒரு ஆண்மகனின் உருவம், அதாவது ஒரு இவர் வயதை ஒட்டின மாதிரி தான் ஒரு இளைஞரின் உருவம் நின்ன மாதிரி நின்றுருக்குதுங்க. கதவை திறந்த உடனே பார்த்துருக்காங்க. பையனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த உருவத்தையும் பார்த்துருக்காங்க. பையனையும் பார்த்து கொஞ்சம் சுதாரித்து கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க. அந்த உருவம் டிஸப்பியரமான ஆன மாதிரி இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததும் மிரண்டு போய், என்னடா இது நம்ம கனவா இது நனவா, என்ன தூக்கச்சடவுல எதுவும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு அவங்களுடைய மனசை அவங்களே வந்து சரி பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு உடனேயா, என்ன தம்பி வாப்பா உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூடும்போது, ஏன்டா அன்றைக்கு லேட்டாக வந்திருக்கு தம்பி அப்படிங்கும்போது, கொஞ்சம் வேலை அதிகமாக அதனால தான். சரி சாப்பிடுப்பா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், அண்ணாச்சி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, அதாவது நைட்டு வேலைன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஓனரெல்லாம் மேஸ்திரி வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால் நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்லலாம் ஒரு காரணத்தினால. சரி இப்போ போய் ரெஸ்ட் எடுப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு, ஏன்னா அந்நேரத்துக்கு அம்மாட்ட சொன்னால் அம்மா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சரி தனது அறைக்கு போயிருக்காங்க. சின்ன வீடாக இருந்தாலும் வந்து அவங்களுடைய அறைக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறாருங்க. அவங்களோட அறை அப்படின்னா சின்னதாக ஒரு அறை தாங்க. ஹாலில் வந்து அவங்க அப்பா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அறைக்குள்ளே போய் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார். கட்டிலில் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அசந்து நல்லா தூங்குறாருங்க. வீடு வந்து சேர்ந்தது கிட்டத்தட்ட மணி 11:45 வரைக்கும் ஆகிப்போச்சுங்க. அந்த 11:45 வந்து அப்படியே நினச்சிக்கிட்டே தான் அந்த பயம் கலந்த அச்சத்தோடு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கார். இருந்தாலும் 2-3 நாட்களாக வந்து சரியாக தூங்காத ஒரு காரணத்தினால அவர் தன்னை மறந்து அப்படியே மெய் மறந்து கொஞ்சம் அசந்து தூங்குறாருங்க. தூங்கும்போது அவர் கனவுலையா நிஜமானே அவருக்கே தெரியலைங்க, தன்னை யாரோ கழுத்தை பிடித்து நெரிப்பது போல், ஒரு ஆண்மகன் தலையில்லாத ஒரு ஆண்மகன் வந்து நெரிப்பது போல் வந்து பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்ல இளைஞர் மாதிரி தான் தெரிஞ்சிருக்குதுங்க. நெரிப்பது போல் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. கத்தி கூப்பாடு விட்டு, ஐயோ அம்மா அம்மா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, கழுத்தை விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது வந்து அப்படியே அவங்க அம்மாவுக்கு கேட்டுருச்சு. உடனடியாக வந்து மணி கரெக்டாக ஒரு 12:30 கிட்ட அப்போ தான் அசந்திருக்காரு, கண்ணசந்திருக்காரு. இந்த சத்தம் கேட்டவுடனே அவங்க அம்மா வந்து உடனடியாக ஏறி வராங்க. அவங்க அம்மா கதவை திறந்து வந்து பார்க்கும்போது வந்து இவர் வந்து அந்த கட்டிலில் வந்து அவர் கழுத்தை அவரே பிடிச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு வராரு. எப்படி சொல்கிறாருன்னா, தலையில் விடு, என்னை விடு விடு, தலையில்லாதவனே நீ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து தன்னை அறியாமல் உளறிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து மிரண்டு போய் தம்பின்னு சொல்லி தட்டி எழுப்பி விட்ட உடனே என்னையா அப்படிங்கும்போது, இல்லை தலை இல்லை, ஒரு பையன் கழுத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே ஏங்கி ஏதோ அப்படியே விடவடத்து போய் அப்படியே நடுக்கத்தோடு எதையோ அங்கங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் சுதாரித்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மாவுக்கு வந்து பயமாகி போச்சு. யார் கருப்பசாமியின் அம்மாவுக்கு வந்து என்னையாச்சு தங்கம் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கும்போது, ஒன்றும் செய்யாது ஐரி அந்த வரன்ட்டு 5 வீட்டு நாராயணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க குலதெய்வத்தின் திருநீரை எடுத்துகிட்டு வந்து உடனடியாக அந்த நேரத்துக்கு வந்து கருப்பசாமிக்கு வந்து நெத்தியில் வச்சு விட்டு, நீ தூங்கியா நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து, இருக்கட்டுமா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்குங்கும்போது, இல்லைப்பா நீ தூங்குப்பா நான் அதுக்கப்புறம் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து விடிய பக்கத்தில் இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து காலையில் கொஞ்சம் வெள்ளனே அவங்க அம்மாவும் வந்து கொஞ்சம் கண்ணை சந்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஏன்னா மறுநாள் பையன் வேலைக்கு போவாங்க, கணவர் வேலைக்கு போவார், அதுவும் அந்த அம்மா வேலைக்கு போவாங்க. இந்த ஒரு காரணத்தினால வந்து வெள்ளனே சமையலெல்லாம் வச்சுட்டு பையன் என்ன எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போய் அறையில் போய் பார்க்கும்போது பையனால் எந்திரிக்க முடியாது, உருண்டுக்கிட்டு வராரு. காரணம் என்ன அப்படின்னா, மேல் அனலாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சு தொட்டு பார்த்து மிரண்டு விட்டாங்க அவங்க அம்மா. ஏன்னா தீயாக கொதிக்குது. இதை பார்க்கும்போது வாயா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கூப்பிடும்போது, இல்லைம்மா நான் வேலைக்கு போகணுமா, என்னால் முடியலம்மான்னு சொல்லி புலம்புறாரு. ஒன்றும் இல்லையா நான் அண்ணாச்சிக்கு நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு அவரது நண்பர் சிவா அப்படிங்கக்கூடிய அந்த நபருக்கும் வந்து, தம்பி பையனுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் லீவ் சொல்லிடுங்க, நீங்களும் மட்டும் போய்ட்டு வாங்க ஐயா அப்படிங்கும்போது அந்த பையனும் சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதற்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து வா ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொன்னால் நகலவே முடியலை. ஏன்னா அவ்வளவு காய்ச்சல். லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மருத்துவரை கூப்பிட்டு வந்து ஆலோசனை கேட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஊசியெல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. 2-3 நாட்களுக்கு எந்திரிக்கவே முடியலை, சரியான காய்ச்சல். ஒரு நாள் வந்து சிவாவே தேடி வந்துட்டாருங்க. சிவாவே தேடி வந்து யாரை கருப்பசாமியை பார்க்க வரும்போது வந்து சிவாவை வந்து பார்த்து கருப்பசாமி பேசவே முடியலைங்க. என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் பார்த்து சிவாவை பார்த்து கருப்பசாமியை பார்த்து சிவா கேட்கும்போது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கருப்பசாமி வாயிலிருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சிவாவை பார்த்து ஒரு மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சிவா என்ன ஏதுன்னு கேட்கும்போது வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு பேசுகிறாரு. கருப்பசாமி வந்து சிவாவை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்ப்பது போல் வந்து வித்தியாசமான முறையில் வந்து செய்கிறத பார்த்து சிவா வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பேச்சு எடுக்கும்போது வந்து பேச்சு குரல் என்ன மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சிவாவுக்கு வந்து அந்த சிவாவின் கிராமத்திலிருந்து ஒரு அபாயகரமான வளைவுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த வளைவுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பாலம் உள்ளே வந்து சின்ன ஒரு ரோடு மாதிரி போகுது, ஒரு கிராமத்துக்கு போகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த கிராமத்தில் ஒரு தெரிந்த ஒரு வாலிபரின் குரல் மாதிரி லேசாக கேட்குது. ஏன்னா 2 வாய்ஸில் பேசுகிற மாதிரி பேசுகிற 2 குரல் வந்து கேட்குது. இவருடைய குரல் எழும்பவே இல்லை. யாருடைய குரல்? கருப்பசாமியின் குரல். இதை வந்து கணிச்சு கொண்ட இவர் வந்து சிவா வந்து ஒரு வேளை வந்து நைட்டு வந்து பதறி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாப்புல. சிவா வந்து நீ யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது பேசத்தான் முயற்சி எடுக்காங்க.
இங்கே சிவாவின் பேச்சுக்கு வந்து எதிர் பேச்சு வந்து பேச முடியலை. யார்? கருப்பசாமியால். ஏன்னா கருப்பசாமியின் குரல் வந்து எழும்ப மாட்டேங்குது. இங்கே கருப்பசாமியை ஆக்கிரமிப்பு ஒரு ஆன்மா செய்திருக்குங்கிறத வந்து சிவா புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் கருப்பசாமியின் உடலில் வந்து தனது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நபராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக வந்து கார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமாக தலையாட்டிக்கிட்டே சிரிக்கிறத பார்க்காரு. ஆனால் கருப்பசாமியின் குரல் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்குது, பேசவே முடியலை. இதை கேட்டுக்கொண்ட இவருக்கு இதை கவனித்து கொண்ட அந்த சிவா வந்து உடனடியாக வந்து விறுவிறுன்னு வெளியில் வந்து அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா இங்கே வாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனால் சரிப்படாது, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை அப்படின்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு பெண்மணி ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, கொஞ்சம் மாந்திரிக ஆற்றல் பொருந்திய ஒரு அம்மா, அந்த அம்மா கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது வந்து குலதெய்வத்தின் திருநீரெல்லாம் போட்டு பார்த்துட்டோம். நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்களா? இல்லை, நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, எங்கள் ஊரில் இருந்து அந்த அம்மாவை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த சிவா வந்து என்ன பண்ணிடுறாரு, அவங்க ஊருக்குள்ள உள்ள பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு வராங்க. அந்த அம்மா வந்து மாந்திரிக ஆற்றல் பொருந்திய ஒரு அம்மா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயது வந்து ஒரு 50-55 வயது இருக்குங்க. அந்த அம்மா வந்து உடனடியாக வந்து பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு தியானம் இருந்து கணிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு ஆன்மாவால் வந்து ஒரு இளைஞனின் வாலிபரின் ஆன்மாவால் வந்து அகப்பட்டு கொண்டார். யார்? இந்த கருப்பசாமி ஆன்மாவின் பிடியில் வந்து ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தின் திருநீரை எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து கேட்கும்போது வந்து அந்த 5 வீட்டு நாராயணசாமி கோயில் திருநீரை எடுத்து, குலதெய்வத்தின் திருநீரை எடுத்து அந்த அம்மா கையில் கொடுக்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் நேரம் வந்துருச்சு. உடனடியாக வந்து கருப்பசாமி நெத்தியில் வைக்கும்போது கருப்பசாமி துள்ளுறாரு, போ இங்கேருந்து போ, இந்த பையனை விட்டு போ அப்படிங்கும்போது வந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. அடம் பிடிச்சி ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்குதுங்க. உடனடியாக அந்த அம்மா வந்து தனக்கு தெரிந்த மாந்திரிக பூஜைகளால் ஒரு சில அமானுஷமான பூஜைகளெல்லாம் செஞ்சு சின்னதாக ஒரு கட்டு ஒன்று போட்டு தற்சமயத்துக்கு கட்டு போட்டு வச்சுருந்து, இது ஒரு இரவு நேரத்துக்கு தாங்க, ஒரு 11 மணிக்கிட்ட தாங்க இந்த பூஜைகளெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சின்னதாக ஒரு கட்டு போட்டுட்டு போயிருக்குதுங்க. அதற்கப்புறம் வந்து இரவு ஒரு 9-10 மணிக்கு வாக்கில் அந்த அம்மா வந்து இருக்குங்க, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து அந்த இரவு நேரத்துலேயும் அமானுஷமான ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு உடனடியாக வந்து ஒரு 4 முட்டை எடுத்து அவங்க ஊருக்கு அவுட்ரு பகுதியில் வந்து முச்சந்தி பகுதியில் போய் இந்த 4 முட்டையை 4 மூலைக்கு வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்குதுங்க. ஆனால் இங்கே வந்து அந்த செயலை செய்வதற்கு வந்து யாருமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் செஞ்சால் கொஞ்சம் பயந்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. யார்? கருப்பசாமியின் அப்பாவை கூடும்போது அவர் நல்ல போதையில், மது போதையில் இருந்த காரணத்தினால, ஏன்னா அந்நேரத்துக்கு அவர் குடிச்சிருந்திருக்காரு, அந்த ஒரு காரணத்தினால வந்து இவர் வந்து இந்த செயலை செய்ய முடியாது, வேறு யாராவது இருக்காங்களாங்கும்போது எங்கள் வீட்டில் வேறு ஆம்பளையால் இல்லைங்களே அப்படிங்கும்போது வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உடனடியாக அப்படி திரும்பி பார்க்குது. யாரை? சிவாவை பார்க்குது. சிவாவை பார்க்கும்போது வந்து சிவா மிரண்டு போயிட்டார். ஆனால் இருந்தாலும் வந்து நீ ஒன்றும் பயப்பட வேண்டாப்பா, தைரியமாக போப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இந்த என்ன சொல்ல கருப்பசாமிக்கு வந்து அந்த முட்டைகளை வச்சு ஒரு சில அமானுஷமான பூஜைகளெல்லாம் செஞ்சு இந்த முட்டையை தூக்கி ஒரு 11 மணிக்கிட்ட வந்து கையில் கொடுத்துருக்காங்க. 11 மணி 11:30 கிட்ட இந்த இதை வந்து இந்த ஊர் அவுட்ரு பகுதியில் போய் 4 மூலையிலையும் வந்து ஒரு முச்சந்தியில் போய் 4 மூலையிலையும் போய் போட்டுட்டு வாப்பா, வர்ற வழியில் வந்து உனக்கு ஒரு சில அமானுஷமான ஒரு சில வேலைகள்லாம் செய்யும், ஆனால் உனக்கும் பாதுகாப்பு வளையமெல்லாம் நான் போட்டு விட்டுறேன், பயப்படாமல் நீ போயிட்டு வாப்பா தங்கம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஆனால் கருப்பசாமியின் அம்மாவும் கொஞ்சம் கெஞ்சி பார்க்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால சிவா மனதுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த 4 முட்டைகளையும் வாங்கிட்டு போகிறாருங்க. அவர் போகும்போது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த 4 முட்டையும் தூக்கி வீசும்போது வந்து யாரோ ஒரு இளைஞர் வந்து கத்தி கூப்பாடு ஓடுவது போலெல்லாம் சத்தம் கேட்டிருக்குது. மேற்கொண்டு வந்து இந்த சிவா வந்து திரும்பி பார்க்காம 4 மூலைக்கும் போட்டுட்டு வரும்போது வந்து இந்த சிவாவை பின்புறத்தில் இருந்து யாரோ கூப்பிடுவது போல தெரிந்த நபர்களின் குரலிலெல்லாம் கூப்பிடுதுங்க. தனக்கு தெரிஞ்ச யார் யார் குரல்லாம் தெரியுமோ அந்தந்த குரல்லெல்லாம் வந்து அந்த ஆன்மா வந்து கூப்பிடுது. எதுக்கும் மசியலை. சிவா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சிவாவுடைய துணிமணியை பிடிச்செல்லாம் இழுப்பது போலெல்லாம் சிவாவுக்கு தோணியிருக்கு. தனக்கு தெரிந்த தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து ஒரு சில ஸ்லோகங்கள், மந்திரங்களை சொல்லிக்கிட்டே தான் போய் போட்டுட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்காம வந்துட்டார். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டார். வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கு. அந்த அம்மா உடனடியாக நீயும் குளிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு குளிச்சுட்டு அந்த பையனுக்கும் இந்த சிவாங்கிற இளைஞருக்கும் வந்து திருநீரெல்லாம் போட்டு விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தெல்லாம் ஏற்படுத்தி விட்டுட்டு அந்த அம்மா தான் நிம்மதியாக இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வந்து சிவா தான் அந்த அம்மாவையும் அந்த மாந்திரிக அம்மாவையும் வந்து பெரிய அம்மாவையும் கூப்பிட்டுட்டு போய் அவங்க கிராமத்தில் விட்டுட்டு அடுத்து சிவாவும் போயிருக்காருங்க. அந்த நேரத்துக்கும் கூட அதற்கப்புறம் சிவாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கருப்பசாமிக்கும் அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க குலதெய்வம் 5 வீட்டு நாராயணசாமியின் அருளாலையும் மேற்கொண்டு வந்த மாந்திரிக வித்தைகள் தெரிந்த அந்த அம்மாவின் உதவியாலும் வந்து சிவாவும் சரி கருப்பசாமியும் சரி எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் இருந்திருக்காங்க. ஆனால் சிவாவும் இந்த சம்பவத்தை பற்றி நமக்கு அனுப்பியது வந்து சிவா தான் அனுப்பி வச்சுருக்காருங்க. அந்த சிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து
அந்த அம்மா சொல்லும்போது சரி ஒரு தன்னம்பிக்கையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் போகும்போது வழியெல்லாம் எனக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்ய விஷயங்களை நினைக்கும் போது எனக்கு இன்னமும் வந்து உடலெல்லாம் உதறுது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காரு. நடுநடுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாவே தன் வாயால் வந்து சொல்லியிருக்காருங்க. மேற்கொண்டு வந்து நண்பர்களே, அந்த இறந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2014 அந்த காலகட்டத்தில் தான் கருப்பசாமிக்கு இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான், ஒரு ஆண்டு கூட இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தில் வந்து ஒரு சாலை விபத்தில் வந்து அகால மரணம் அடைந்துட்டார் அந்த கார்த்திங்கக்கூடிய இளைஞர். அதனால தான் வாய்ஸ், ஏன்னா இவருக்கு சிவாவுக்கும் கொஞ்சம் தெரிந்த நபர் போல தான் தெரியுதுங்க. அதனால தான் வாய்ஸை கேட்ட உடனேயுமே வந்து புரிந்து கொண்டார். கார்த்திகா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கருப்பசாமி உடலில் இருப்பது கார்த்திகா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டிருக்காரு. அதுவும் தலையை ஆட்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் எளிமையாக இந்த வந்து ஆன்மா வந்து விலக்கி விட்டுட்டாங்க. ஆனால் அதுலேயும் பல சிக்கல்கள் எல்லாம் இருந்திருக்குதுங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நண்பர்களே. உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஒரு சில அமானுஷ்யமான த்ரில்லிங் சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தால் கட்டாயம் வந்து டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்பலாம். கட்டாயம் நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வந்து நண்பர்களே, உங்கள் பேராதரவை நமது ராஜா ஸ்டோரிக்கு வழங்குங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.